அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியின மூடத்தனமே. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். 32ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். இந்த வசனங்களினுடைய கோர்வையிலே நாம் தியானிக்க நாம் கற்றுக்கொண்டால் ஒரு தெளிவான உண்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன்தான், அவன் தீமையை வெறுக்கிற ஒரு மனிதன்தான் அவன் ஞானத்தை பெறுகிறவனாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறபடி ஞானத்தை பெறும் பொழுது அவன் இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையானது கொஞ்ச நாட்களின் வாழ்க்கை, பரலோகத்தில் தான் நான் நித்திய காலமாக நான் வாழப்போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையை உடையவனாக, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகிறவனாக அவன் மாறிவிடுகிறபடியினாலே அந்த 22ஆம் வசனத்தில் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. தீமையை யோசிக்கிறவர்கள் என்பவர்கள் இந்த உலகத்திற்காக வாழுகிற வாழ்க்கையை கொண்டவர்கள். ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் இதை 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை தியானித்தால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள், ஏழைகள் நியாயமாய் பேசும் பொழுது அவன் கள்ள வார்த்தைகளினாலே எளியவர்களை கெடுக்கும்படிக்கு தீவினைகளை யோசிக்கிறான். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 வசனங்களையும் ஒத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு உண்மையாய் கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழையாய் வாழ்கிறவர்களுக்கு, உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு, தரித்திரத்தில் இருந்து கலக்கமடைந்து வாழ்கிறவர்களுக்கு நாம் எதையாகிலும் உதவிகளை செய்ய போனால் லோபி என்பது கஞ்சனை குறிக்கிறது. அவனுக்கு மற்றவர்களுக்கு எதையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே இருக்காது. எப்படி ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சம்பிரமமாய் வாழ்ந்தாலும் அங்கே நாய்களோடு கூட ஒரு அப்ப துண்டுக்காக அவன் பொறுக்கி கொண்டிருந்தவனுக்கு ஒரு நேரத்து சாப்பாடு கொடுப்பதற்கு கூட அவனுக்கு அந்த மனம் வராத ஒரு சூழ்நிலையில் தான் லோபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், கஞ்சர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அநேக சாக்கு போக்குகளை சொல்வார்கள், நடிக்கிறார்கள் போல. இவர்கள் நிறையா வச்சுட்டு ஒன்றும் இல்லாதது போல நடிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்கணும், நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி கஞ்சர்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியங்களை பேசி, பொல்லாத காரியங்களை பேசி எளியவர்களை கெடுத்து தீவினைகளை யோசிக்கிறார்கள். எப்படி இவர்களுக்கு உதவி செய்யாதபடி நம்முடைய கரங்களை நாம் அடக்கி கொள்ள முடியும் என்பதிலே பல சாக்கு போக்குகளை சொல்லி அவர்களை தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தயாள குணம் உள்ளவர்கள், அவர்கள் ஞானவான்களாக இருக்கிறபடியினால தயாளமானவைகளை யோசிக்கிறார்கள், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தில் ஆண்டவருடைய போதனைகளில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் உண்மையாக கர்த்தருக்கு பயப்பட்டு தீமைகளை வெறுத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறாரே, ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் என்று சொல்கிறாரே. முடி என்பது கிரீடத்தை குறிக்கிறது, கிரவுன். அவர்களுடைய கிரீடம், அவர்கள் நிறைய செல்வம் பெற்றிருந்தாங்கன்னா அந்த ஞானவான்களுக்கு கிரீடம் ஏன்னு சொன்னால், இந்த பூமியில் அனித்தியமான உலக பொருள்களினால் நாங்கள் அநேக சிநேகிதர்களை சம்பாதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி வாழ்கிறது நிமித்தமாக அவர்களுடைய கிரீடமானது அவர்கள் செல்வமாக அவர்களுக்கு இருக்கிறது என்பதை வேதம் போதிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் எத்தனையாய் உலகத்திற்குள்ளாக சென்று விட்டோம், உலகத்தினுடைய காரியங்களை, பாரம்பரியங்களை எத்தனையாய் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்பது நமக்கு புரியும். முதலிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற நாம் பரலோக ராஜ்யத்தை நமக்கு வாக்கரில் இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி
பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் என்று ஆண்டவர் கேட்பது போல கேட்கிறார். தண்ணீர்களை தமது கைப்பிடியில் வச்சுக்கொள்கிற ஆண்டவர். சமுத்திரத்தில் நம்ம காண்கிற எல்லா தண்ணீர்களையும் தன்னுடைய கைப்பிடிக்குள்ளாக அடக்கி கொள்ளக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர். வானங்களை தன்னுடைய ஜான் அளவாக அளக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். பூமியின் மண்ணை அவர் வச்சிருக்கிற மரக்காலுக்குள்ளாய் வைத்து விடுகிற ஒரு ஆண்டவர். பர்வதங்களை துலாக்கோல் ஸ்கேலினால் அளக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். மலைகளை தராசினால் நிறுத்திவிடக்கூடிய ஒரு ஆண்டவர். நீதிமொழிகள் 30:4 சாலமோன் சொல்கிறார், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடியில் அடக்கினவர் யார்? தண்ணீரை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? பூமியினுடைய எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் உள்ள ஒரு ஆண்டவர் ஒரு அடைக்கலான் குருவிகளின் மேலேயும் ஒரு விசேஷித்த கவனத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் கேட்குறாரு, நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற என் ஆண்டவர் என்னுடைய சின்ன உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணி எனக்கு புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு பேசும்படியாய் தன்னை தாழ்த்தி உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அவர் மேலே, அவ்வளோ பெரிய ஆண்டவர் மேலே நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, ஒரு திட நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் நமக்குள்ளாக உண்டாக முடியும். தரித்திரர்களை நாம் கரிசனை கொண்டவர்களாக வாழுவோம். இயேசுவினுடைய போதனைகளை பாருங்கள். இன்றைக்கு உலக காரியங்களையும் இயேசுவினுடைய போதனைகளையும் பார்த்தா எத்தனை வித்தியாசமானதாக இருக்கிறது. லூக்கா 6:30-35 வரை இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாத. மனுஷன் உனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். முகங்கோணாம கொடு என்று மத்தேயு 5:42 சொல்லுகிறார். அதை தொடர்ந்து சொல்கிறார், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிச்சா உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் அப்படி செய்கிறாங்க. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தா உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தருகிறவர்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் அப்படி கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, நன்மை செய்யுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு அப்போ தான் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். எவ்வளோ ஆழமான சத்தியம். ஆனால் இன்றைக்கு நம்ம உலகத்தோடு கூட ஒத்து வாழ்ந்து இவைகள் வேண்டாம், இது ஏதோ பெரிய பெரிய தியாகிகளுக்கென்று கொடுக்கப்பட்டது என்று நினைத்து விட்டு நாம் ஓரங்கட்டி நம்மை வாழும்படியாக ஆண்டவர் ஏதாவது ஆசீர்வாதம் தந்தால் பரவாயில்ல, ஏதாவது சுகம் தந்தால் பரவாயில்ல, ஏதாவது ஆரோக்கியம் தந்தால் பரவாயில்ல, நம்ம உயர்த்தினா பரவாயில்ல, இப்படி என்று நாம் வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான், அவர்கள் தான் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இன்னும் லூக்கா 14:12-13 ஒரு பரிசேயனின் தலைவன் அவரை ஒரு விருந்துக்கு கூட்டிருக்கிறாரு. விருந்து சாப்பிட போன இடத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை, உன் சகோதரனை, உன் பந்து ஜனங்களை ஐஸ்வர்யமுள்ள அயலாகத்தான் அழைக்காத. அழைச்சு அவர்கள் திரும்ப ஒன்று அழைப்பாங்க. அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் இங்கே செய்யப்பட்டுரும். எவ்வளோ அழகான காரியங்கள். நம்ம இன்றைக்கு இப்போ வசதி படைத்தவர்களை, ஐஸ்வர்யம் உள்ளவர்களை, மிகவும் நெருங்கின உறவினர்களை, மிகவும் அந்தஸ்து படைத்தவர்களை அழைத்து முன்னாடி பந்தியில் அவர்களை உட்கார வைத்து முதன்மையான ஆசனங்களில் வச்சு நம்ம அழகு பார்க்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆண்டவர் இன்னொரு ஆலோசனையை சொல்கிறாரு, நீ விருந்து பண்ணும்பொழுது ஏழைகளை, ஊனரை, சப்பானிகளை, குருடரை அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல உனக்கு பதில் செய்யப்படும். நீதிமான்களினுடைய உயிர்த்தெழுதல்ல யாரெல்லாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்களோ, இந்த 14 சொல்லப்படுகிறதே 14:32 நீதிமானோ தன்னுடைய மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். அப்படி நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன்தான் ஞானவான். அப்படிப்பட்ட ஞானவான் பெற்ற செல்வத்தை அவன் நினைக்கிறான், இது எனக்கு கிரீடமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அநித்தியமான இந்த உலக பொருள்களினால அநேக சிநேகிதர்களை நான் சம்பாதிப்பேன். என் ஆண்டவராகிய இயேசு சொன்ன போதனையின்படி நான் பாக்கியவானாக இருக்கும்படியாக, நான் உயிர்த்தெழுதலில் எனக்கு பதில் கிடைக்கும்படியாக, நான் விருந்து பண்ணும்போது அவர் சொன்னபடியே நான் செய்வேன் என்று கடைபிடித்து சத்தியத்தின்படி வாழும்படியாக, உலகத்திலிருந்து ஒரு புரட்சி செய்து ஆண்டவருடைய வசனத்திற்கு வைராக்கியமாக வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நாமே இந்த பூமியில் தனித்து நிற்கிற ஒரு சந்ததியாக, ஆண்டவரை வெளிக்காட்டுகிற ஒரு சந்ததியாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.
கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடி